அசோக் 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 என்னாச்சு சிவா என்னாச்சு அசோக் அசோக் டேய் டேய் என்னடா ஆச்சு சிவா டேய் டேய் என்னடா ஆச்சு காப்பாத்த முயற்சி பண்ணாதடா. டேய் அப்படிலாம் சொல்லாதடா நான் பொழைக்க மாட்டேன். டேய் அப்படிலாம் சொல்லாதடா என்ன நம்பி வந்தவ ஸ்வேதா, டேய் உனக்கு ஒண்ணு ஆகாதடா அவளை மட்டும் கண் கலங்கமா பாத்துக்கடா. டேய் அசோக் உனக்கு ஒண்ணு ஆகாதடா அசோக் அசோக் ஸ்வேதா, அழாத. நீ அழுத உன் குழந்தையும் பாதிக்கும். அழாத. பிடிச்சிருனியா அழுகட்டும், அழுதான் மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறையும். கடவுளே, இதையெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. இவங்களையெல்லாம் நீ தண்டிக்கவே மாட்டியா? தண்டிக்கிறதுக்கு நீ இருந்தா தானே. என்னடா சிவா அமைதியா இருக்க? என்னடா பண்றது ஒன்னும் புரியலையே. ஏதாவது பண்ணி அவனடா. அந்த ஆதிகேசவனை சும்மா விடக்கூடாது. அவன் ஆஸ்தி அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் காலி பண்ணணும்டா. எப்படிடா நம்மளால முடியும்? அவன் சமுதாயத்துல மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கு. சின்ன உளிதான்டா மிகப்பெரிய மலைவே உடைக்கும். பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், செயல் இறங்குறப்ப நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமாடா? செத்தது நம்ம ஃப்ரெண்ட்ரா. இனிமே அந்த ஆதிகேசவனால ஒரு உயிர் கூட போக கூடாது. அந்த ஆதிகேசவன் ஏன்டா இந்த மாதிரி கொலை பண்ணோம்னு தினம் நொந்து சாவணும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு இடி மாதிரி இறங்கணும். நம்மனால ஏற்படுற ஒவ்வொரு தளமும் அவன் காலத்துக்கும் மறையக்கூடாது. உட்காரியா? திருந்த மாட்டீங்களா? நில்லுங்க. ஆடு மாடு மாதிரி மொத்தமா வரீங்க. ஒருத்தர் எவ்வளோ போ. ஹலோ ரவியா? சொல்லுப்பா. சிக்கன் பிரியாணியா? நாட்டுக்கோழியா? என்னையா மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் வந்து ஒரு பிடி பிடிச்சிடலாம். யோ, யார் உன்னை உட்கார சொன்னாங்க? என்ன வேணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எழுதி நின்று கூடியா? என்னையா கசமசான என்னென்ன எழுதியிருக்கு? தப்பா ஒன்றும் எழுதல சார். என்ன நடந்ததோ அதைத்தான் எழுதியிருக்கேன். சொத்து மேல ஆசைப்பட்டு என் நண்பனை கொண்டுட்டான் சார் அந்த ஆதிகேசவன். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி நம்புறது? ஏதாவது சாட்சி இருக்கா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறியே, அவர் யார் தெரியுமா? அவர் சாதாரண ஆள் இல்ல, சமுதாயத்துல பெரிய புள்ளி, எல்லா மக்களுக்கு உதவி செய்யற பெரிய மனுஷன். ரோட்ல போற வர்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. நான் ரோட்ல போறவன் கிடையாது சார். நான் பாதிக்கப்பட்டவனுடைய நண்பன். ஆதி கொலை பண்ணத நீ பாத்தியா? நான் பார்க்கல சார். பின்ன எதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குற? நீ அவர் மேல இருக்கிற பொறாமையில கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு நான் சொல்றேன். வாயில வந்ததெல்லாம் பேசாதீங்க சார் ப்ளீஸ். நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதி பெரிய மனுஷன். ஆதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கே ஷாக்கா இருக்கு. அதனால கம்ப்ளைண்ட டர் டர் டர்
வாடா போலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டானுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் நீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. எப்ப நடந்தது? நடந்து 16 நாள் ஆச்சு சார். எப்படி நடந்தது? இதான் சார் நடந்தது. ஐ சி. என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, நிம்மதியா போங்க, நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் சார். நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க நம்புறேன் சார். டோன்ட் வரி தம்பி, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க. அப்பதான் ஊர் மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். பிஸ்னஸ் மேன்கிற போர்வில் நிறைய தப்பு பண்றான் சார். ஏகப்பட்ட இல்லீகல் பிஸ்னஸ். அவனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இப்படியே விட்டுட்டா நாட்டை சுடுகாடு ஆக்கிடுவான். இந்த மக்களை காப்பாத்துற பொறுப்பு உங்க கையில தான் சார் இருக்கு. பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். போயிட்டு வரேன் சார். ஓகே. தேங்க்யூ சார். எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஓகே, நான் தப்பிச்சிட்டேன். உங்க அப்பா இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், விளையாடாதா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே, பி சீரியஸ். சொல்லு, கேட்குறேன். எப்பயுமே நீ சொல்லி நான் கேட்கணும் தானே உன் ஆசை? இல்ல சிவா, இது விளையாட்டு இல்ல, சீரியஸ். நம்ம வாழ்க்கை இப்போதான் நம்ம சரியான முடிவு எடுக்கணும். நீ எனக்காக காத்திருப்பேன்னு தெரியும் சரண்யா. நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோன்னு நான் நம்புறேன். ஐயா வீட்டில் தான் இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வணக்கம். என்னையா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க தலைவா. என்ன புதுசா ஏதாவது பிரச்சனையா? சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க தலைவா. ஆஹா, என்ன பிரச்சனைன்னு கேட்க வேண்டியதானே? கேட்டேன் தலைவா, பசங்க அவங்கள தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே ஏதாவது வில்லங்க இருக்குமேயா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காதீங்க. பசங்களை பார்த்தா நல்ல பசங்களா தெரியுது. அப்படித்தாயா தெரிவாங்க. தீக்குச்சியில் நெருப்பு இருக்கிறத வெளியே தெரியுமா? அது மாதிரி தான்யா ஸ்டூடெண்ட்ஸும். வாயா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆ, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். நம்ம தொகுதியில் ஒரு முக்கியமான பிரச்சனை. அவசரமாக நான் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்குவோம். ஒரே நிமிஷம் சார், கேட்டுட்டு போயிடுங்க. சரி, என்ன விஷயம்ப்பா சொல்லுங்க. என் ஃப்ரெண்டை ஆதி கொலை பண்ணிட்டான் சார். என்னையா சொல்றீங்க? ஆதியா கொலை பண்ணா? ஆமாம் சார். ஆமாய்யா, அவன் ரொம்ப மோசமானவன். ஏகப்பட்ட பிராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். பசுந்தோல் போர்த்திய குள்ள நெறி. நீங்க கவலைப்படாம போங்க தம்பி. மேலிடத்துல சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். ரொம்ப நன்றி சார். ஆ ஆ. நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். சரிங்கய்யா. ஹலோ, நான் எம்எல்ஏ பேசுறேன். ஆதி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், போராடுவோம், போராடுவோம், கைது செய், கைது செய், போராடுவோம், 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 எல்லாரும் உட்காருங்கடா. போராடுவோம், போராடுவோம், ஆதிகேசவனை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், போராடுவோம், போராடுவோம், கைது செய், கைது செய், போராடுவோம், போராடுவோம், கைது செய், கைது செய், ஆதிகேசவனை கைக்கூலியாக செயல்படும் போலீஸ். நிறுத்துங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல எல்லாரும் கலைஞ்சு போங்க. கைது செய், கைது செய், முன்னறிவிப்பு இல்லாம மறியல் பண்றது சட்டப்படி குற்றம். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. போராடுவோம், போராடுவோம், நிலைமை கைமீறி போறதுக்குள்ள முதல்ல மறியலை கைவிடுங்க. கைது செய், கைது செய்,
உங்க கோரிக்கை நிறைவேறும். பொது இடத்துல மறியல் பண்ணாம மரியாதை கலைஞ்சு போங்க. கைது செய், கைது செய். சொல்றத கேட்கலனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். மரியாதையை கலைஞ்சு போங்க. முதல்ல ஆதிகேசவரை கைது செய்யுங்க. ஆதிகேசவரை கை கொடு, போலே சொல்லுங்க. 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 ஆதிகேசவரை கைது பண்ண மாட்டேன். நீங்க என்னையா போலே போலே சொல்லுங்க. கடன் பகை நெருப்பு இந்த மூணுலயும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும்னு ஆதி சொல்லுவான். மொத்தமா வச்சுட்டான்டா, பத்திட்டு எரியுது. இனிமேல் தானே அவனுக்கு அழிவு ஆரம்பம். ரோட்ல மறியல் பண்ண பசங்க சின்ன பசங்க பாஸ். ஆதி நைட்டு எல்லா பசங்களும் தூக்கினான் பாஸ். அப்படி சொல்ல முடியாது தூர. அவனுங்க ரோட்ல இறங்கிட்டானுங்க. அவங்க எதையும் செய்வானுங்க. இனிமேல் நம்ம கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம். நடக்க போறத பார்த்து ரசிக்கலாம். நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பாஸ். கேப் தூக்கணும் பாஸ். பல தடவை மிஸ் ஆயிருக்கான். ஒரு நாள் மாட்டாம போறான். பகதூர் எவ்வளவு பெரிய ரவுடி, 13 வயசு பையன் போட்டு தள்ள. நாம அவனுக்கு கண்ணு தெரிஞ்ச எதிரி, அவன் நமக்கு கண்ணு தெரிஞ்ச எதிரி. இந்த தொழில எவன் நமக்கு எவன் அவன நமக்கே தெரியாது. முதிர் பொறுப்படுத்துங்க. ஏற்கனவே உடம்புல கொழுப்பு அதிகம். இதையும் சாப்பிட்டோன்னா இப்படி ஆயிட வேண்டியதுதான். அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிச்சணும். இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா மொத்த மளிகை கடையும் நம்ம உடம்புல தான். அது என்ன உண்மைதான். கேள்விப்பட்டேன் ராகவங்கால ஏதோ செட்டப் இருக்காம, உண்மையா? ஐயா அது பர்மனெண்ட் கிடையாதுயா. மூடு வந்து அப்பப்போ போயிட்டு வருவேன். பார்த்து இன்ஸ்பெக்டர், முக்கியமான நேரத்துல புருஷங்காரன் வந்துட போறான். அப்புறம் பேப்பர்ல தலைப்பு செய்தி நீங்க தான். வாங்க அவரை சாப்பிட சொல்லுங்க. ரொம்ப ஒல்லியா நம்ம எம்எல்ஏ எங்க போனாலும் பொதுக்கூட்டத்துக்கு போற மாதிரி தான் லேட்டா தான் வருவாரு. என்ன பண்ண சொல்ற ஆதி? மக்களுக்கு நல்லது பண்ணலைனாலும் நல்லது பண்றது மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. போடுங்க, அவருக்கு கொஞ்சம் சேர்த்தே போடுங்க. கவுத்துறீங்க போல இருக்க. கிளப்புறாரு பாருங்க. என்ன இன்ஸ்பெக்டர், உங்க ஏரியாவில் ஒரே பரபரப்பு. மறியல் பண்ணி பெரிய கலட்டாவே ஆகி போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது ஒன்றும் இல்லைங்கய்யா, சும்மா பூச்சாண்டி காட்டுறானுங்க. 307 போட்டு தூக்கி உள்ள வச்சா எடுக்கிறதுக்கு நாதி கூட கிடையாது. அப்படி அசால்ட்டா இருந்துடாதீங்க இன்ஸ்பெக்டர். படிச்ச பசங்க ஏதாவது யோசிச்சாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். எல்லாருமே ஸ்டேஷன்ல இருக்கானுங்க. ரத்தன் சாமி கிட்ட சொல்லி நல்லா கவனிக்க சொல்லியிருக்கேன். இனிமே ஐயா பக்கம் ஒருத்தம் கூட தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். என்ஜாய். என்ன எம்எல்ஏ, பயந்துட்டீங்களா? நிலாவுக்கும் சூரியனுக்கு நடுவுல கயிறு கட்டி ஊஞ்சல் ஆடுறவனா சுள்ளா, அவனால நம்மள என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ள ஆதி நான் என்ன சொல்ல வரேன்னா, மாண்புமிகு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட விளையாடுறானுங்களா? உயிர் பயம் என்னங்கிறத அவனுங்களுக்கு நான் காட்டுறேன். தைரியம் இருந்தா நடுரோட்ல மறியல் பண்ணீங்க. அடிக்கணுமா? மறியல் மறியல் பண்ணுங்க. ஐயா எவ்வளவு பெருந்தன்மை சொன்னாரு. கேளுங்க. ஓடியா சரி போடு. மச்சான் லட்டி தொப்பி போட்டுக்கிட்டு அடி வாங்குவாங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த வேலை வளர்க்குறானுங்களாடா. அடியில தம்பிக்கு ஒரு வழி சொல்லவா? அவனுக்கு புண்ணியமா போவோம். அடிக்க வரும்போது முன்னாடியே அலறி சடையும் பிடிச்சவன உங்ககிட்ட போய் யோசனை கேட்டேன் பாரு. 7:30 கூப்பிட்டுருவோம் போல் இருக்க. சார் எப்படியாவது பேசி வெளில கூட்டிட்டு போயிடணும் சார். வீக்கெண்ட் வேற. கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டாங்கன்னா 3 நாள் ஜாமீன் கிடைக்காது. கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சிவா சார் நிறுத்துங்க. எதுக்கு சார் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. சட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கோர்ட்டு தான் தெரியும். இப்ப என்னங்கிற? இதுக்கு மேல இவங்க மேல ஒரு அடி விழுந்தது நடக்கிறதே வேற.
ஏன் ஏரியாவிலே வந்து என்னைய மிரட்டுறியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? சார் வாங்க. இனிமேலாவது இவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டா இவன் உயிர் இவங்கிட்ட இருக்காது, பறந்து போயிரு. டேய் போடா. உலகத்துல காதலிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா இருக்காங்கடா. உன்னை காதலிச்சு நான் மட்டும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உன்னை வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே கூடாதுடா.